வணக்கம். 2025 மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். உயரழுத்தம் நீடிக்க இரவில் குளிர்ந்த வானிலையும் பகலில் அனல் வானிலையும் கொடுத்து வருகிறது. இந்த நிலை இன்றைக்கு ஒரு நாள் மட்டுமே. நாளை உயரழுத்தம் விலகி தாழ்வழுத்தம் வரப்போகிறது. காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே வந்து தமிழ்நாட்டில் கிழக்கு காற்றை ஏற்ற போகிறது. நாளை வெப்பம் தனியும். திங்கட்கிழமை இலங்கையில் மழைப்பிடிப்பை தொடக்கிடும். திங்கட்கிழமை இரவு டெல்டா மாவட்ட கரையோர பகுதிகளிலும் தென் மாவட்ட கரையோர பகுதிகளிலும் மழைப்பிடிப்பை தொடக்கும். 10ஆம் தேதி இரவு தொடங்கும் மழை 11ஆம் தேதி அதிகாலை டெல்டா மாவட்டங்களில் பரவலாகவும் தென் மாவட்டங்களில் பரவலாகவும் கொடுக்க தொடங்கிவிடும். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உட்பட விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி உட்பட மழைப்பிடிப்பை தொடக்கும். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதிய மாலையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கினோம். கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரத்தில் தூறல் சாரல் நனைக்கும் மழைப்பிடிப்பையும் ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும். தெற்கே தென்கிழக்கே வர அதாவது பாக் ஜலசந்தி மன்னார் வளைகுடாவை ஒட்டியுள்ள கடற்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று கனமழை முதல் கனமழை வரையும் ஆங்காங்கே மிக கனமழை பொழிவும் இருக்கிறது. டெல்டா தென் தமிழ்நாட்டிற்கு மிக கனமழை பொழிவு இருக்கிறது. நிலநடுக்கோட்டிலிருந்து நீராவி காற்று சுமந்து வந்து காற்று சுழற்சி தரையேற்ற போகிற காரணத்தினால கண்டிப்பாக மிக கனமழை பொழிவு ஆங்காங்கே இருக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மாலை இரவிலே மழை இருக்கும். 11, 12 2 நாளும் இந்த சுற்றின் மழை. அடுத்தது 13, 14, 15 இடைவெளி கொடுத்து 16 குழப்பம். மீண்டும் 17, 18, 19ஆம் தேதி மழை வாய்ப்பு. மாத இறுதி வரை குழப்ப வானிலை, இதமான வெப்பம். விரிவான அறிக்கை பார்த்து பயன்பெறுக.